திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி ஆனந்த் சேகருக்கு நெல்லை போக்சோ நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு குற்றவாளி 3 சிறுமிகளின் உடலுக்கு மட்டுமல்லாமல் ஆன்மாக்களுக்கு எதிராகவும் வன்முறையை நிகழ்த்தியிருப்பதாக குறிப்பிட்டு இதற்கு இரக்கம் காட்டுவது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என குறிப்பிட்டனர். இந்த உத்தரவு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஒரு பலத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். திருச்சி சஞ்சீவி நகர் பகுதியில் 40 கோடி ரூபாய் செலவில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி செப்டம்பரில் தொடங்கும் என அமைதி பேச்சுவார்த்தையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் உறுதியளித்துள்ளார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பராமரிப்பு பணிகளுக்காக பழைய காவிரி பாலம் மூடப்பட்டுள்ளதால் 20 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 27ஆம் தேதி மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பண்ருட்டியில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இளைஞர்களுக்குள் பாரில் ஏற்பட்ட தகராறு அண்ணா பொறியியல் கல்லூரி முன்பு மோதலானதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். காயமடைந்த இருவரின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அரசு மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் விடுதி வசதிகள் மோசமாக உள்ளதாகவும் கூறி 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். உணவுக்கூடம் சில நாட்கள் மூடப்படுவதால் வெளியே உணவு வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் முறைகேடுகள் குறித்து வீடியோ ஆதாரங்களையும் மாணவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். திருப்பூரில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை பார்வையிட்ட பாஜக தமிழ்நாடு பார்வையாளர் அரவிந்த் மேனன் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு ஸ்கீம் வண்ணக்கனே சென்ட்ரல் கவர்மெண்ட் தாயார்கி கனே லேकिन தமிழ்நாடுண்ட கவர்மெண்ட் എന്താച്ചെന്നെ ആ സ്കീമിന്റെ എല്ലാം പേര് മാറ്റിയിട്ട് ആ പേര് സിംബൽ മാറ്റിയിട്ട് തന്റെ പേരിട്ടിട്ട് ആ ഓരോരോ സ്കീം നടത്താണ്. சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வில் செங்கற்களால் கட்டப்பட்ட உலை கலன்கள் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வருவது தொல்லியல் ஆய்வாளர்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த 11 கட்ட அகழாய்வுகளில் இரும்பை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உலை கலன்கள், இரும்பு கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆய்வுகளின்படி இவை சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது தெரிய வந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் நியாய விலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகித்ததில் முறைகேடு நடைபெறுவதாக நுகர்வோர் புகார் தெரிவித்துள்ளனர். வழங்கப்பட்ட அளவுக்கும் பொது விநியோக திட்ட பதிவுக்கும் முரண்பாடு இருப்பதாகவும் பொருட்கள் பெறாத நாளிலும் பெற்றதாக குறுஞ்செய்தி வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்டம் முழுவதுமாக சிறப்பு ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் உறுதியானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட வழங்கல் அலுவலர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தூய்மை பணியாளரை பாதிரியார் தடியால் தாக்கியதாக குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சங்ககிரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த பணியாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கரைந்து சென்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் மோதி ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். சின்னமனூர் அருகே உள்ள சீலையம்பட்டி கிராமத்திலிருந்து கம்பம் நோக்கி விறகு லோடு ஏற்றிச் சென்ற டிராக்டர் டயர் பஞ்சராகி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. அப்போது சாலையோரம் இருந்தவர்கள் மீது மோதியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் பலத்த காற்று காரணமாக பக்கீல் ஓடைக்குள் ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் என்பவர் தனது 2 குழந்தைகளுடன் பக்கீல் ஓடை அருகே உள்ள ஒரு பானிபூரி கடைக்கு சென்றுள்ளார். அப்போது ஆட்டோவை நிறுத்திவிட்டு சென்றபோது திடீரென அடித்த பலத்த காற்றால் ஆட்டோ அருகே இருந்த ஓடையை நோக்கிச் சென்றது. ஆட்டோவில் சங்கரின் 2 குழந்தைகளும் இருந்த நிலையில் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு அலறி அடித்தபடி வெளியே தாவி குதித்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரியில் தனியார் நிறுவனத்தின் நீரேற்று மின்திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வன ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த திட்டத்தால் காடுகள், வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதுடன் பாலாற்றில் இருந்து அதிக அளவு நீர் எடுக்கப்படுவதால் வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய பாதிப்பு ஏற்படும் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதி கரையோரத்தில் அமைந்துள்ள கௌமாரியம்மன் கோயில் ஆனி பெருந்திருவிழா கம்பம் நடுதலுடன் கோலாகலமாக தொடங்கியது. திருக்கம்பம் நடும் நிகழ்வுக்காக அத்தி மரத்திலான திருக்கம்பம் வராக நதியில் இருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டு சன்னதியில் ஊன்றப்பட்டது. அப்போது ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். கம்பம் ஊன்றிய போது பெண்கள் குலவையிட்டனர். பெல்ஜியத்தில் ஜூலை 5 முதல் 18 வரை நடைபெறும் போட்டிக்கான 18 பேர் கொண்ட இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த வீரர் மணிமாறன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவில்பட்டி சிறப்பு விளையாட்டு விடுதி வீரரான அவருக்கு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கண்ணார் தெருவில் செயல்பட்டு வந்த தபால் நிலையத்தை மூடும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தபால் துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நலத்திட்ட உதவித்தொகை, சேமிப்பு கணக்கு மற்றும் அஞ்சல் சேவைகளுக்கு இந்த தபால் நிலையம் அவசியம் என்பதால் அதை மூடக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தினர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள் பட்டியலில் சென்னை மாநகர காவல்துறை 260 வழக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நீதிமன்றங்களில் விசாரணைக்காக நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட காவல்துறையின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சென்னை மாநகர காவல்துறையில் அதிகபட்ச வழக்குகள் நிலுவையில் இருப்பதும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 62 என ஒப்பீட்டளவில் குறைவான வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கும்பகோணம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக குருமூர்த்தி, அவரது நண்பர் தினேஷ் ஆகிய 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், விவசாய கடன்களை தமிழ்நாடு அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென முழக்கங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டத்தில் வெற்றிலை விலை கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 700 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு மூட்டை வெற்றிலை 5000 முதல் 6000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 2500 முதல் 3000 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. இதனால் ஒரு மூட்டைக்கு 2000 ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விசேஷ காலங்கள் நல்ல நாள்லாம் விளைவிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் போன மாதத்துலாம் ஓரளவு விளை வித்துச்சு.